You are watching Grace Television. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிற தெய்வம்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இந்த காலை நேரம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பலனும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சி ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கிறவராக இருக்கிறார். விசேஷித்த விதத்தில் சங்கீதத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. 20ஆம் சங்கீதத்துக்கு நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்வீர்களானால் இங்கே 6வது வசனத்தில் ஆண்டவர் நமக்கு இப்படியாய் ஒரு குறிப்பிட்ட காரியங்களை வச்சிருக்கிறார். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை எப்போதும் அறிந்திருக்கிறேன். தமது வலக்கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் அருளுவார்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்த வானத்திலிருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா விண்ணப்பங்களுக்கு அவர் பதிலளிப்பார். அப்படின்னா நம்முடைய தேவன் சொல்லப்படுகிற காரியம் என்ன அப்படின்னா நம்முடைய தேவன் சொல்லப்படுகிற காரியம் என்ன அப்படின்னா அவர் பரிசுத்த வானத்திலிருந்து, வானம் என்பது தேவன் இருக்கப்படுகிறதான ஒரு இடம், பரலோகம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு காரியமாய் நாம் வாசிக்கிறோம். அந்த முக்கியமான இடத்துலேருந்து தேவன் என்ன பண்ணுறாருன்னா நம்முடைய ஜெபத்திற்கு விண்ணப்பத்திற்கு அவர் பதிலை கொடுக்கிறார்னு சொல்லி வசனத்தில் நம்ம வாசிக்கப்படுகிறோம். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது, Now that I the Lord saved his anointed, he will hear him from his holy heaven with the saving strength of his right hand. He will hear us from his holy heaven. அவர் பரிசுத்த வானத்திலிருந்து நம்ம என்ன பண்ணுறாரா கவனிக்கிறார், நம்முடைய விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கிறார்னு சொல்லி. இன்னைக்கு விண்ணப்பம் ஜபம் இல்லாத யாரும் கிடையவே கிடையாது. நான் நல்லா சுகமாக இருக்கிறேன், எந்த குறையில்லாது இருக்கிறேன்னு ஒருத்தரால் சொல்லவே முடியாது. இந்த ஜபத்திற்கு வருவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக கூட ஒரு அருமையான சகோதரி அவங்க என்னிடத்துல தொலைபேசியில் பேசிட்டு அவங்க சொன்னாங்க, ஐயா எனக்கு ரொம்ப சரீர பலவீனமாக இருக்குது, குறிப்பாக ஒரு பக்கம் தலை அப்படியே வெடித்து போகிற மாதிரி வலிக்குது, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. அதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தைகளை கொஞ்சம் தைரியப்படுத்தி சொல்லிவிட்டு நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க சிஸ்டர், தினந்தோறும் உங்களுக்காக நாங்கள் குடும்ப ஜபத்திலும் நம்ம ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம், அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன அப்படின்னா ஜனங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, தேவனுடைய ஜெபத்திற்கு என்ன பண்ணணும், பதில் தரணும், என் குறிப்பு கேட்கப்படணும், ஆண்டவர் என் சத்தத்திற்கு இடம் கொடுக்கணும் அப்படின்பதாக தான் இன்றைக்கி எதிர்பார்ப்போடு கூட ஜனங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி போலவே தான் ஆண்டவருடைய வார்த்தையும் சொல்லப்படுகிறது. அவர் நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களும் நாம் ஜபிக்கிற ஜபங்களுக்கு பரிசுத்த வானத்திலிருந்து அவர் என்ன பண்ணுறார், செவி கொடுக்கிறார், அவர் பலனை கொடுக்கிறார், பதிலளிக்கிறார்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கப்படுகிறோம். அருமையான தேவச்சனமே, இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நீங்கள் என்னத்த காரியங்களை குறித்து யோசித்து ஜபித்து கொண்டு இருக்கிறீங்களோ, எதற்காக வேண்டுகிறீங்களோ, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களோ, எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ, பிள்ளைங்க படிப்புக்காக, திருமண காரியங்கள் இல்லது வேலை கிடைக்கணும்னு சொல்லி நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலை திட்டத்தில் என் குடும்பம் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கலாம், விண்ணப்பிக்கலாம், தவறு கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை இங்கே ஆண்டவர் அஷூரன்ஸ் கொடுக்கிறார். I will listen thy words, I will hear thy supplication from the holy heaven. பரிசுத்த வானத்திலிருந்து நான் உன்னை கவனிக்கிறேன் என்பதாக. எனக்கு அருமையானவர்களே, நமக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு அஸ்திபாரம், great and strong foundation in the Lord, that the Lord will hear our prayers and deliver us from all types of problems and clutches in this world. இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா நெருக்க போராட்டத்திலேருந்து ஆண்டவர் நம்ம விடுவித்து நம்ம எல்லா விதத்திலும் பாதுகாத்து உயர்த்துவார்ன்றதான விசுவாச நம்பிக்கை. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டுடைய கரம் நம்மை பாதுகாத்து ஆண்டவர் ரட்சிப்புக்களை நம்ம நடத்துகிறவராக இருக்கிறார். The Lord will hear us from his holy sanctuary, from his holy heaven.
from the holy place where he dwells. ஆண்டவர் வாசம் பண்ணுகிற அந்த குறிப்பிட்ட அழகான இடத்திலிருந்து நம்மை ஆண்டவர் பாதுகாக்கிறார், நம்ம வார்த்தைகளுக்கு கவனிக்கிறார்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். வாட் a beautiful Lord we are serving. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். The Lord will do the greater and greater things in our lives. மகா பெரிய காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த வல்லவர். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டுடைய கரம் நம்ம எல்லா விதத்தில் பாதுகாக்கும். The Lord will protect us. The Lord will be with us. The Lord is there with us already. Wherever we go, whatever we do, His eyes are watching us on us. ஆண்டவர் எப்போதும் நம்ம மேலே அவர் நோக்கமுள்ளவராக இருக்கிறார். ஆகினால இங்கே அருமையான பக்தன் எழுதுகிறாரு, ஆண்டோட வார்த்தையில் கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். Whoever Lord anoints, He saves them, He protects them. ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? ரட்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம் என்பதை நாம் என்ன பண்ணக்கூடாது? அறிந்திருக்கிறோம். தேவன் நம்ம ரட்சித்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். அதனால ரட்சிப்பு அடைந்த நாம ஆண்டோட சமூகத்தில் ஒரு விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் எப்போதும் என் ஜெபத்திற்கு பதில் தருகிறார். ஆண்டவரை ரட்சிப்பை ஒந்திருக்கிறவங்க நாம் தவறு பண்ண மாட்டோம். ஆண்டவரை ரட்சிப்பை ஒந்திருக்கிறவங்க நாம் தவறி போக மாட்டோம். ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செயல்படவே மாட்டோம். தேவன் அப்படி தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் எல்லா விதத்திலும் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய கரம் தம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம நடத்தும். தம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம விசாரிக்கிறவர். ஆண்டவர் எப்போதும் தம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம மேலே ஆண்டவர் நோக்கமாக நம்ம குடும்பத்தின் மேலே, நம்ம பிள்ளைங்க, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நாம் செயல்படுகிற வேலைங்க, ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார், கவனித்து கொண்டே இருக்கிறார், அவர் விசாரித்து கொண்டே இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டுடைய ஆலோசனைகள், ஆண்டுடைய பலத்த காரம், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் திட்டங்களை வகுத்து எல்லா விதத்திலும் அவர் செம்மையான பாதைகளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய அரவணைப்பு, கர்த்தருடைய மகத்துவம் தம்முடைய பிள்ளைங்களை எப்போதும் குடும்பத்தை சூழ்ந்து கொள்ள என்பதை ஒரு நாள் ஒருபோதும் மறக்காதீங்க. The Lord sees His children from the holy heaven. That is the key word, that is the main word, that is the beautiful, that is the blessed word. Do not forget that. ஆண்டவர் சமூகத்தில் மறக்காதீங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். I'm going to pray for you. எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். Lord, I bless the children. Lord, those who are listen this word, that the Lord your God is blessing and hearing all the supplications from the holy heaven of Father God. Let your people be blessed. இந்த காலை நேரத்தில் இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமம் கருவேற்கிற எடுக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.